ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ரிஷபராசியில் பிறந்த நேயர்கள் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க. தற்போது மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. மே மாதத்தில் ஒரு எச்சரிக்கையான நாள்னால் மே 12ஆம் தேதியை சொல்லலாம். அன்று தமிழ் மாதம் சித்திரையுடைய 29ஆம் நாள், கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இது ஒரு சாதாரணமான பௌர்ணமி கிடையாது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட 1000 மடங்கு சிறப்பு சித்ரா பௌர்ணமிக்கு இருக்குது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஏற்படக்கூடிய கிரகங்களின் மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி மற்ற பௌர்ணமியை விட இந்த சித்ரா பௌர்ணமி ஏன் சிறப்பான பௌர்ணமி, இந்த பௌர்ணமியில் மட்டும் திருவிழா ஏன் கொண்டாடப்படுது அப்படிங்கிற காரணங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ தெரியாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க முதல்ல சித்திரை பௌர்ணமியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமியிலேருந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி, சித்திர பூர்ணிமா என்று அழைக்கப்படும். இது தமிழ் மாதமான சித்திரையின் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை. இது இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படும். குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமாக இந்த நாளானது கொண்டாடப்படும். இது ஆண்டின் மிகவும் புனிதமான நாட்களில் ஒன்றாக கருதப்படுது. தெய்வீக கணக்காளரும் கர்மாவை பதிவு செய்வருமான சித்திரகுப்தார் இருப்பார்ல, அவரை கௌரவிப்பதற்காக பலமான மற்றும் நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கையை அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக இந்த திருவிழா கொண்டாடப்படுது. அதுதான் இந்த திருவிழாவுடைய மெயின் நோக்கமே. சித்திர பௌர்ணமியுடைய மெயின் முக்கியத்துவம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. சித்ரா பௌர்ணமி மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சடங்குகள் மற்றும் பூஜைகளை செய்வது பெரு நன்மைகளை கொடுக்கும். இந்த புராணங்கள் படி இந்த நாளில் பிரம்மா பிரபஞ்சத்தை படைத்தார். சிவபெருமான் படைப்பின் பிரபஞ்ச நடனத்தை நிகழ்த்தினார். பார்வதி தேவி முருகப்பெருமானை பெற்றெடுத்தார். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்ததாக புராணங்களில் கூறப்படுது. இந்த நாளில் தெய்வீக கணக்காளரான சித்திரகுப்தர் ஒவ்வொரு தனிநபருடைய கணக்கு புத்தகங்களையும் திறந்து அவர்களுடைய நல்ல மற்றும் கெட்ட செயல்களை பதிவு செய்வார் என்று சொல்லப்படுது. எனவே தான் இந்த நாளில் பூஜை அவருக்கு செய்வது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. ஏனெனில் இது தனிநபர் தங்கள் கர்மாவை மேம்படுத்தவும் பலமான மற்றும் நல்லொழுக்கமான வாழ்க்கையை வாழவும் உதவியாக இருக்கும். அதனால தான் இந்த நாளில் எந்த கெட்டதையும் செய்யாமல் நல்லது அதிகமாக செய்யணும் என்பது சொல்லப்படுது. இந்த பௌர்ணமியில் சடங்குகள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நீங்கள் செய்தால் நல்லது. இந்த பௌர்ணமி ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். மிகுந்த உற்சாகத்தோடு பக்தியோடு இந்த நாளை நீங்கள் கொண்டாடணும். நீங்கள் இந்த நாளில் புனித நீராடணும், புதிய ஆடைகளை அணிந்து கொள்ளணும். அப்புறம் சித்திரகுப்தாவின் ஆசீர்வாதத்தை பெற சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகளை இந்த நாளில் செய்யணும். என்ன செய்யணும்னா, பூஜையில் அந்த தெய்வத்துக்கு பூக்கள், பழங்கள், இனிப்பு மற்றும் பிற பொருட்களை படைக்கணும். அப்புறம் இருளுக்கு எதிராக உங்களுடைய வாழ்க்கையை பலமாக இருப்பதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சில விஷயங்களை இந்த நாளில் ஃபாலோ பண்ணணும். அதாவது இருளுக்கு எதிரான ஒளியின் வெற்றியின் அடையாளமாக கருதப்படக்கூடிய விளக்குகளை இந்த நாளில் சித்திரகுப்தனுக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். ஆக்சுவலி இந்தியாவில் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்தர்கள் இந்த நாளில் கோலம் அல்லது ரங்கோலிகளை வரைவாங்க. கோலங்கள் வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும். சிலர்லாம் இந்த நாளில் விரதம் இருப்பாங்க. மேலும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்வது நல்ல பலனை தரும். ஸோ அதனால் இந்த நாளில் ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் கோலம் போடுறது, அப்புறம் உங்களோட வீட்டை அலங்கரிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பௌர்ணமியில் மெயினாக திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது ரொம்ப சிறப்பு. கிரிவலம்லாம் சென்றீங்கன்னா உங்களோட லைஃப்பில் அவ்வளோ நல்ல செழிப்பு உங்களுக்கு இருக்குது. கிரிவலம் செல்ல முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த நாளில் தான தர்மங்கள்லாம் செய்யுங்க.
தமிழ்நாட்டில் இந்த சித்ரா பௌர்ணமி திருவிழா வந்து ஆண்டுதோறும் நடைபெறும். இது வந்து சித்திர திருவிழா என்று சொல்லப்படும். இது வந்து சுந்தரேஸ்வரரான சிவன் மற்றும் மீனாட்சி தேவி பார்வதி தேவி இருக்காங்கள ஆகியோருடைய திருமணமாகவும் இருக்கும். இசை, நடனம், பிற விழாக்கள், அப்புறம் தேர்கள்லாம் இழுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விசேஷங்கள் வந்து இந்த சித்திரையில் நடைபெறும். இந்த நாளில் மதுரையில் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் நடைபெறும். ஸோ இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் தான் வந்து இப்போ மே மாதம் 12ஆம் தேதி வர இருக்கு. இந்த நாளுக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் ரிஷபராசியில் சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ரிஷபராசிக்காரங்க இந்த பௌர்ணமியிலேருந்து உங்களோட தலையெழுத்து என்ன மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த பௌர்ணமியிலிருந்து நீங்கள் உத்தியோகத்தில் வளர்ச்சிக்கான நல்ல நேரமாக இருக்கும். நிர்வாகம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நிர்வாகம் ஆதரவாக செயல்படும் போது உங்கள் சக பணியாளர்கள் அலுவலக முன்னேற்றத்திற்காக உங்கள் முயற்சிகளை ஊக்குவிப்பாங்க. உங்களுடைய முயற்சிகள் ஊக்குவிப்பாங்க. உங்கள் கடின உழைப்பிற்கு உரிய வெகுமதியை நீங்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு பெறுவீங்க. புதிய தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய உங்களுக்கு இது ஏற்ற தருணமாக இருக்க போகுது. இந்த பௌர்ணமியிலிருந்து நீங்கள் கூட்டு தொழில் மேற்கொண்டிங்கன்னா உங்களுடைய தொழிலில் வெற்றியானது காண முடியும். ஏற்கனவே தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு கணிசமான முன்னேற்றங்கள் வந்து இந்த டைம் காண முடியும். காதலர்களுக்கு கூட இந்த பௌர்ணமியிலிருந்து மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு இந்த டைம் நல்ல காலமாக இருக்கும். நிதி ரீதியாக உங்களோட ராசிக்கு மிகவும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மேலும் உங்களுக்கு நிதி தேவைகளுக்கு உங்களுடைய குடும்பத்தினரிடமிருந்து ஆதரவை பெற வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வலுவான உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களோட ராசிக்கு இருக்க போகுது. அப்புறம் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். உங்கள் காதல் திருமண வாழ்க்கையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு இப்போ நடக்கும். இப்போ உங்கள் காதல் வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும். உங்கள் காதல் வாழ்க்கையை வீட்டில் தெரியப்படுத்தி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் ஆல்ரெடி கல்யாணமாகி இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். அதாவது ஒற்றுமைனா வந்து 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் பாண்டிங்கில் இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். ஆக மொத்தம் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காதல் வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் இருக்கும். அதுக்கப்புறம் நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிதிநிலையில் பெரிய சேஞ்ச் உங்களுக்கு வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அப்படி கஷ்டப்பட்ட உங்களுக்கு இப்போ நிதிநிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிதி ரீதியாக நல்ல உயரத்துக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு போக வாய்ப்பு இருக்குது. நிதியை பொறுத்த வரைக்கும் நிதியை நிறைய சேமிக்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது இந்த சேவிங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிதி ரீதியாக நிறைய சேமிக்க பாருங்கள். செலவுகள் பண்ணுறது ஒரு பக்கம் பண்ணிக்குங்க, இன்னொரு பக்கம் சேமிப்பும் வந்து பண்ணுங்கள். நிதி ரீதியாக இந்த ஒரு எச்சரிக்கை மட்டும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் இது ஒரு சாதகமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்க. அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நினச்சதுக்கு மேலேயே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில சவால்கள் வர வாய்ப்பு இருக்குது. அந்த சவால்களை சமாளிக்க நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ மொத்தத்தில் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க.
தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுனா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.